நெஞ்சம் தேடுதே, என் நெஞ்சம் தேடுதே, என் கண்கள் தேடுதே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, நலமாக இருக்கின்றாயா? நலம்தான் சாயப்பா என்று உன் உதடுகள் சொல்கின்றன. ஆனால் உன் உள்ளமோ குமரிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றாய். பிள்ளை நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, உன்னை நோக செய்பவர்களை நினைத்து வேதனை, நீ பட்ட அவமானங்கள், வலிகள், வேதனை என்று எல்லாவற்றையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றாய். ஆனால் இந்த சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை. உனக்கு போதனை செய்வதற்காகவே வருகின்றேன். இந்த சோதனை காலகட்டத்தில் அது தரும் போதனையை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அதுவே உனக்கு சாதனையாக மாறும். இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு நீ எதையும் சாதிக்கப் போவதில்லை. கவலைகளால் உன் மனதை குப்பையாக்கி வைத்திருக்கின்றாய். கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை. உன் மனம் முழுவதும் இந்த சாயால் நிரப்பு. என் திருவுருவ மேனியை உன் மனதில் நிரப்பு. அப்பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டாத குப்பைகள் எல்லாம் அகன்றுவிடும். உன் மனதை எப்பொழுதும் சுத்தமாகவே வைத்துக்கொள். உனக்கு வேண்டாதவர்களை பற்றி அடிக்கடி நினைப்பதையும் அதையே யோசிப்பதையும் நிறுத்திவிடு. உன் நலம் விரும்பிகளும் நீ விரும்புபவர்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள். உனக்கு நடந்த நல்ல செயல்களை அடிக்கடி நினைவு கூறு. அந்த இனிய நினைவுகளால், அன்பான மனிதர்களால் உன் மனதை பூங்காவனமாக மாற்றி வைத்துக்கொள். அவ்வாறான தூய்மையான ஒரு பூந்தோட்டத்தில்தான் இந்த சாய் அமர்வதற்கு ஆசைப்படுவேன். ஆனால் நீயோ சதா சர்வ காலமும் வேண்டாத நினைவுகளால் உன் மனதை குப்பையாக்கி கொண்டே இருக்கின்றாய். உனக்கு நல்லது செய்பவர்களை பற்றி அதிகம் நினைக்க கூட மறுக்கின்றாய். ஆனால் உன்னை நோக செய்தவர்கள், உனக்கு தேவையில்லாத சிந்தனைகளை தந்தவர்கள், உனக்கு துரோகம் செய்தவர்கள் என்று உன்னை யார் யார் கண்ணீரில் விட்டார்களோ அவர்களையே சதா சர்வகாலமும் நினைத்து உன் மனதை கண்ணீரால் நிரப்பி வைத்து கொண்டால் நான் அதில் எங்கே அமர்வது? வேண்டாம் கண்மணி, எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உன்னை நோக செய்தவர்களின் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். அவர்களுக்கு புத்தி புகட்டுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் இனி என் பொறுப்பு. தீயனவற்றை நினைத்து கொண்டும் தீயவர்களை சபித்து கொண்டும் இருந்தால் மாய வலைக்குள் நீ சிக்கிவிடுவாய். அந்த மாய வலையிலிருந்து முதலில் வெளியே வா. அப்பொழுது இந்த சாயின் அனுகிரகம் உனக்கு பூரணமாக கிடைக்கும். எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகங்கள் அனைத்தும் சரியாகும். என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாய். அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாதென்று நீயே சில செயல்களில் உன்னை நீ ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கின்றாய். சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே உன்னுடைய இந்த நிலை மாறும். முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும், அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவாயினும் நீதான் காரணம் என்று நினைக்காதே. இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும். அதே சமயம் நீ செய்த செயல்களால் ஏற்பட்ட தவறினால் வரும் விளைவுகளுக்கு அஞ்சாமல் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று இருப்பதும் தவறு. தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒற்றுக்கொள். ஆமாம், தவறு செய்துவிட்டேன், அதனால் சில பாடங்களை கற்றுக்கொண்டேன், இனி தவறுகள் நிகழாமல் நான் பார்த்து கொள்வேன் என்ற நேர்மையான வழியை என்றென்றும் தேர்ந்தெடு. வாழ்வில் தவறுகள் செய்வது ஒருபோதும் தவறில்லை கண்மணி. ஆனால் அந்த தவறை ஒப்புக்கொண்டு அந்த தவறை திருத்திக் கொண்டு வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. எனவே நீ செய்த தவறுகளிலிருந்து தப்பிக்க நினைக்காதே. அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முயல். ஆனால் எப்பொழுதும் நடந்ததை நினைத்து கொண்டே இருப்பதால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்று நினை. மனதில் உள்ள எண்ணங்களை செயல்படுத்துவதை பற்றி நீ நிறைய யோசிக்கலாம். ஆனால் நீயோ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டிருக்கும் தோல்விகள், துயரங்களின் தாக்கத்தை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றாய். இனி எதிர்காலத்தை பற்றி யோசி. அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசி. எங்கே தவறு நடந்தது, எந்த இடத்தில் தடி
வழுக்கி விழுந்தாய் என்பதை பற்றி யோசி. அதை எப்படி திருத்திக் கொள்வது? நீ கண்ட தோல்விகளை எப்படி வெற்றியாக்குவது? நீ கண்ட அவமானங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது? உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு எப்படி வாழ்ந்து காட்டுவது என்பதை பற்றி யோசி. இதுதான் வாழ்க்கை. இங்கு வலிகள் கூட அனுபவமாகும். அவமானங்கள் கூட உன்னை அடுத்தடுத்த பாதைக்கு உயர்த்தி செல்லும். குதர்க்கமான எண்ணங்கள் எல்லாம் வீண். அவை ஒருபோதும் நன்மை விளைவிக்காது. ஒன்றை புரிந்துக்கொள் கண்மணி, உழைப்புக்கான பலன்கள் தாமதமாயினும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அது என்றென்றும் வீணாகாது. நீ கண்ட இழப்புகளை தாண்டி அதன் வலிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் என் ஆலயம் வா. நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன். உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி உயர்த்தவும் எனது ஒரு கரம் இங்கு தயாராக இருக்கின்றது. இதுவரை நான் உனக்கு கொடுத்த சத்திய வாக்குகள் அத்தனையையும் சத்தியமாக நிறைவேற்றுவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன் கண்மணி. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை இறுக பற்றிக்கொள். நிச்சயமாக நான் உன்னை கரை சேர்ப்பேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். அதுவரை நம்பிக்கையோடே இரு. உனக்கு நன்மைகளே சொல்லட்டும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நெஞ்சம் தேடுதே என்